ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எனக்கு R15 V4 வெர்ஷன் 4 உடைய டெம்பர் கிளாஸை நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் இதோட அன்பாக்சிங் வீடியோ வந்துச்சு. இந்த வீடியோவில் இது எப்படி ஸ்டிக் பண்ணணும்னு சொல்கிறோம். இதில் 2 வைப்ஸ் வரும், வைப் 1 வைப் 2. ஃபஸ்ட்டு வைப் 1 நம்ம எடுத்துக்கினே அப்புறம் அதை நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே மேலே எந்த ஒரு டஸ்ட் இல்லாமல் நம்ம நீட்டாக எடுத்துக்கலாம். இத்தவை நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிறோமோ அதே போல் அந்த டெம்பர் கூட நல்லா ஸ்டிக்கி ஆகும் இது மேலே. ஸோ இதே போல் இந்த சர்க்குலேஷன் மெத்தடில் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். இத்தவை அப்போ எந்த ஒரு டஸ்ட் இல்லாமல் இது நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துவிடும். அந்த வைப் 1 டிஸ்பிளே மேலே எந்த ஒரு டஸ்ட் இல்லாமல் நீட்டாக தொடச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வைப் 2 எடுத்துக்கணும். வைப் 2 எடுத்துக்கணும் அதே போலவே ஃபஸ்ட் ஒன் மாதிரியே செகண்ட் ஒன்னும் இதே போல் தொடச்சிடணும் எந்த ஒரு டஸ்ட் இல்லாமல். நெக்ஸ்ட் டெம்பர் எடுத்துக்கணும். கரெக்டாக அந்த பிளாக் சைடுக்கு எடுத்து அந்த பிளாக் கவர் கைட்டிட்டு அந்த பிளாக் கலர் சைடுக்கு எடுத்து அந்த பிளாக் கவரை கைட்டிட்டு நெக்ஸ்ட் ப்ளூ கலருக்கு எடுத்து வந்து மேலே வச்சு ஒட்ட வைக்கணும். கரெக்டாக எந்த மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுதோ அதை பார்த்து நம்ம கரெக்டாக ஒட்ட வச்சிட்டோம்னாக்கா அவள் தான் நீட்டாக அந்த ஒரு டெம்பர்ன்றது நல்லா ஒரு செட் ஆகிடும் அந்த கரெக்ட் பொசிஷனில். அவள் தான் இப்போவே நம்ம அந்த மேலே அந்த கவரை ப்ளூ கலர் கவரை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டோம்னாக்கா அவள் தான் டெம்பர் ஒட்டணும் கூட தெரியாது. ஸோ இவ்வளோ தான். இது ரொம்பவே ஈஸி டெம்பர் கிளாஸ் ஒட்டுறது R15க்கு. R15க்குன்னு கிடையாது, எந்த வண்டிக்குன்னாலும் இல்லை தான் ப்ராசஸ்ஸு.